நேயர்கள் அனைவருக்கும் சிங்கப்பெண்ணே சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி. சிங்கப்பெண்ணே சீரியலில் இருந்து இன்று வெளியாகி இருக்கும் பிரேமோவில் ஆனந்திக்கு மஞ்சள் புடவை கட்டி காலில் அபிஷேகம் நடைபெறுகிறது. இதையடுத்து அங்கே வெறும் மகேஷ் ஆனந்தியிடம் ஜாலியாக பேச முடியாதா என்று கேட்கிறான். அதற்கு முடியாது என்று பதில் வருகிறது. இதையடுத்து அவன் அதிர்ச்சி அடைகிறான். இதற்கிடையே சதி லீலாவதி தான் கிளம்புவதாக சொல்ல எல்லோரும் சோகமாக நிற்கின்றனர். இன்னொரு பக்கம் சுயம்புவின் திட்டத்தை எண்ணி சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கின்றனர். சிங்கப்பெண்ணே சீரியலில் நேற்று மகேஷ் அமைதியாக இருந்தார். இதை பார்த்து நெகிழ்ந்த மகேஷ், எனது அம்மா போலவே நீங்கள் பதறுகிறீர்கள் என்றான். இதையடுத்து அங்கு வந்த ஆனந்தியின் அம்மா என்ன ஆயிற்று என்று கேட்க நடந்த விஷயத்தை லீலாவதி சொன்னாள். இதையடுத்து அவளும் பதறினாள். ஒரு அம்மா கட்டத்தில் ஆனந்தியின் அம்மா மகேஷால் சாப்பிட முடியாததை குறிப்பிட்டு சாப்பாட்டை சதி லீலாவதியே ஊட்டச் சொல்ல லீலாவதி மகேஷுக்கு சாப்பாடு ஊட்டினாள். தொடர்ந்து எல்லாம் முடிந்த பின்னர் சதி லீலாவதி, நாம் ஏன் இவ்வளவு எமோஷனல் ஆகிறோம், மகேஷுக்கு நாம் ஏன் இவ்வளவு இறங்கி வந்து ஊட்டிவிடுகிறோம் என்றெல்லாம் தனக்குள்ளேயே கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கின்றாள். தொடர்ந்து இது சரியில்லை என்று உணர்ந்த அவள் அங்கிருந்து கிளம்ப வேண்டும் என்று முடிவு எடுத்தாள். இன்னொரு பக்கம் போட்டியில் தோற்ற சுயம்புலிங்கம் மித்ராவின் வருகைக்காக காத்திருந்தான். ஆனால் மித்ராவோ சாவகாசமாக வந்து சுயம்புவை மரியாதை இல்லாமல் பேசினாள்.